இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் சில மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹூ டிஃபைன்ட் எக்கனாமிக்ஸ் அஸ் அ சயின்ஸ் ஆஃப் வெல்த்? ஆடம் ஸ்மித், லியோனல் ராபின்ஸ், கீன்ஸ், ராக்னர் ஃபின்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸை வந்து சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணது யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் அப்படின்றது தான் டிஃபைன் பண்ணியிருப்பார். ஸோ எக்கனாமி அப்படின்றது பார்த்திங்கன்னா செல்வத்தை பற்றிய அறிவியல் அப்படின்னு சொன்னது ஆடம் ஸ்மித். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். த பப்ளிகேஷன் ஆஃப் ஆடம் ஸ்மித் புக் டேஷ் லே த ஃபவுண்டேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. ஸோ எந்த புக், ஆடம் ஸ்மித்தோட எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்றது தான். ஸோ இந்த புக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்துட்ட பிறகு தான் ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாக வந்து படிக்கிறோம். ஒரு முறைப்படுத்தப்பட்ட அறிவியலாக வந்து இந்த புக்கை வந்த பிறகு தான் நம்ம படிக்கிறோம். ஆடம் ஸ்மித்தோட அண்ட் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன். ஸோ மணி இஸ் தட் விச் மணி டஸ் அப்படின்னு சொன்னது யார்? ப்ரொஃபஸர் வாக்கரா, ஆடம் ஸ்மித், லியோனல் ராபின்ஸ், கீன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மணி இஸ் தட் விச் மணி டஸ் அப்படின்னு சொன்னவர் ப்ரொஃபஸர் வாக்கர். ஹூ இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர்? ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் லேபரை வந்து எதில் சொல்லியிருப்பார்னா அவரோட புக்கான வெல்த் ஆஃப் நேஷனில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ இவர் வந்து எதை எக்ஸாம்பிளாக சொல்வார்னா பின், அதாவது பின் ஊசி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பின்னை வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருப்பார். ஸோ இப்போ வந்து இந்த பின்னை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பின்னை வந்து நம்ம வந்து டிவிஷன் ஆஃப் லேபராக வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஒவ்வொரு காம்பனண்ட்டாக ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடய ஹெட்டை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது, அந்த கீழே இருக்க அந்த பகுதியை வந்து செய்கிறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் பின்னை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பின்னை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 18 டிஸ்டிங்க் ஆப்ரேஷனாக பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா 10 மென்னால் வந்து 48,000 பின்னை வந்து செய்ய முடியும் டிவிஷன் ஆஃப் லேபர் பண்ணால். அதே 1 மென் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,800 பின்னை வந்து பண்ண முடியும். ஸோ இதே டிவிஷன் ஆஃப் லேபர் இல்லை அப்படின்னா மிஷினரி அண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. ஹார்ட்லி பார்த்திங்கன்னா 1 பின்னு தான் ஒரு நாளைக்கு வந்து செய்ய முடியும். அதே டிவிஷன் ஆஃப் லேபர் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பார்ட் வந்து கொடுக்கும்போது அந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம நிறைய வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் டிவிஷன் ஆஃப் லேபர். அதாவது பிரித்து வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு வேலையை வந்து சொல்லணும் அப்படின்றது தான் டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ இது ஒரு ஃபேக்ட்டு இதை நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். டியூரிங் ஹிஸ் ரூல், அதாவது சேஷாசூரி ரூல் வந்து 1540 to 1556 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து சில்வர் காயின் வெயிட் 178 கிராம்ஸ் வந்து விட்டிருப்பார். அதோட பேர் பார்த்திங்கன்னா ருப்பியா அப்படின்றது. இந்த சில்வர் காயின் பார்த்திங்கன்னா முகல் பீரியடில் இருந்துச்சு, மராத்தா பீரியடில் இருந்துச்சு, டில் பிரிட்டிஷ் இந்தியா பீரியட் வரைக்கும் இந்த ருப்பியா அப்படின்ற காயின் வந்து இருந்துச்சு, சில்வர் காயின் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. So whose PhD thesis on the problem of the rupee, its origin and solution was the reference tool and provided guidelines for the Reserve Bank of India Act 1934. So Reserve Bank of India Act 1934 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த ஆக்டுக்கு வந்து எந்த புக்கு வந்து கைட்லைன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கைட்லைன்ஸாக இருந்தது பார்த்திங்கன்னா பிஹெச்டி தீசிஸான த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன் அப்படின்றது. இந்த புக்கு எழுதுன யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் எழுதியிருப்பார். இவரோட புக்கான த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 கைட்லைன்ஸாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் த மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் வர் நேஷனலைஸ்ட் இன் இந்தியா 1969, 1949, 1935, 1930 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1969 தான் பார்த்திங்கன்னா எல்லா மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் ஆச்சு. ஸோ ஆர்பிஐ வாஸ் நேஷ்னலைஸ்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ் எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1949 பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ அவங்களோட ஆப்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பெர்மனெண்ட்டாக பார்த்திங்கன்னா மும்பைக்கு வந்து மாற்றிடுவாங்க 1937. ஸோ ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ் பண்ணது வந்து 1949. ஸோ 80% ஆஃப் இஸ் பிரிண்டட் கரன்சி இஸ் லெட் ஃபார் சர்க்குலேஷன். ஸோ 100ல் பார்த்திங்கன்னா 85 வந்து சர்க்குலேஷனுக்காக வெளியில் வந்து பண புழக்கத்துக்காக விட்டுடுறாங்க. அக்கார்டிங் டு த ஸ்டாட்டிக்ஸ் அவைலபிள் ஆஸ் ஆன் ஆகஸ்ட் 2018 ஸ்டாட்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா கரன்சி ஒர்த் ஆஃப் 19 lakh crore ஆர் இன் சர்க்குலேஷன். 19 lakh crore வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
There is no security required for the education loan amount up to 4 lakhs, 5 lakhs, 6 lakhs, 7 lakhs. ஸோ எஜுகேஷன் லோன் எடுத்திங்க அப்படின்னா அப் டு 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் தேவையில்லை. ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் லோன் attempts to meet the education aspiration of the society. A student is the main borrower. ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷன் வந்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் தான் இதில் மெயின் பாரோவராக இருப்பார். பேரண்ட், ஸ்பௌஸ், சிப்ளிங் இவங்கள வந்து கோஅப்ளிகேண்டராக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃபர் டு ஸ்டூடெண்ட் ஹூ வாண்ட் டு பர்சியூ ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ். ரெண்டுமே இந்தியாவில் படிக்கணும், ஓவர்சீஸில் படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக எஜுகேஷன் லோன் வந்து கொடுக்குறாங்க. இட் கேன் பி டேக்கன் ஃபார் ஃபுல் டைம், பார்ட் டைம், ஒகேஷ்னல் கோர்ஸ், கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அப் டு 4 lakhs வந்து செக்யூரிட்டி வந்து தேவையில்லை அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ the loan is repaid by the student generally after the employment. ஸோ வேலை கிடச்சிட்ட பிறகு அவங்க வந்து இந்த பணத்தை வந்து திருப்ப கட்டிடலாம். ஸோ எதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யலக்ஷ்மி போர்ட்டல் எஜுகேஷன் லோன் ஸ்கீம் அப்படின்றதுலேருந்து அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னா www.vidyalakshmi.co.in. International trade is carried on in terms of yen, real, US dollars, rupees. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா US டாலர்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். Purchasing capacity of all currencies in the world are compared using the US dollar as a standard currency. ஸோ ஸ்டாண்டர்ட் கரன்சியாக வந்து US டாலர் தான் இருக்குது. திஸ் வேல்யூ டிஃபர்ஸ் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. ஸோ $1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரியில் 70 இருக்கும். ஸோ இதே ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து டிஃபர் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டிரான்சாக்ஷன் வந்து US டாலரில் தான் கேரி அவுட் பண்ணிகிட்ருக்கோம். 1 rupee and 2 rupee notes were printed first in India in the year. ஸோ 1 rupee and 2 rupee notes வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த வருஷம் பண்ணுறாங்க அப்படின்னா 1970 பண்ணுறாங்க. ஸோ 1 rupee and 2 rupee notes are first printed in India in the year 1917. The Reserve Bank of India is empowered to issue the Government of India notes since 1935. 500 rupees note current were introduced later. ஸோ 1940 1 rupee notes were issued again. ஸோ 1940 பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து 1 rupee note வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இங்கே கொஷின் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எப்போ பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்றது தான். ஸோ 1917 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டில் 1947 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரன்சி நோட்டில் யாரோட இமேஜ் இருந்துச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கரன்சி வந்து விடுறாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் 1947க்கு முன்னாடி வரைக்கும் யாரோட இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா கிங் ஜார்ஜ் 6 அப்படின்ற ஒரு அவரோட இமேஜ் தான் இருந்துச்சு. So the first printing press of the RBI was started at Mumbai, Devas, Aurangabad, Nasik அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆஃப் RBI வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாசிக், மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 1925. So 1925 British government established a government press at Nasik in Maharashtra. Currencies were printed 3 years later. கரன்சி வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. 1974 பாருங்கள் தேவாஸ் மத்திய பிரதேஷ் அப்படின்ற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ரெஸ்ஸு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1990s இன்னும் 2 more ப்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்று மைசூரில் கர்நாடகா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சல்போனி வெஸ்ட் பெங்காலில் டு பிரிங் பேங்க் நோட்ஸ். So Reserve Bank of India has the authority to decide the value of currency to be printed and how the amount should be reach its destination safely. Around 10,000 workers are employed here. So countries like Sri Lanka, ஸ்ரீலங்கா, பூட்டான், ஈராக், ஆஃப்ரிக்கா இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து கரன்சிஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ்க்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அமுச்சு வச்சிடறாங்க. ஸோ ஆர்பிஐக்கு வந்து 10,000 rupees நோட் வரைக்கும் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. அட் ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா 2,000 rupees தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2,000 rupees நோட்டும் வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ கடன் எப்படிலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் லைக் நேஷனலைஸ்ட் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இங்கெல்லாம் கிடைக்குது. இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து கிடைக்குது. அப்புறம் மைக்ரோ கிரெடிட் இஸ் ரிசீவ் ஃப்ரம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இவங்ககிட்ட இருந்தும் கிடைக்குது. ஆஸ் ஃபார் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் கன்சர்ட் த இன்ட்ரெஸ்ட் டு கிரெடிட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸர் அண்ட் திஸ் கேரண்டி ஃபார் த பிளெஜ்டு கூட்ஸ். ஸோ நேஷ்னல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கடன் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக வந்து கொடுக்குறாங்க, குறைந்த வட்டிக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மணி சப்ளை வந்து எத்தனை வகையாக வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 வகையாக டிவைட் பண்ணுறோம். M1, M2, M3,
M4 அப்படின்னு. ஸோ இந்த M அப்படின்றது மணி தான். ஸோ M2 இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. M2 மணி அப்படின்னா என்ன அப்படின்றத. ஸோ இதை நம்ம பார்த்துட்டதுக்கப்புறமா இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ மணி சப்ளை வந்து 4 வகையாக பிரிக்கிறோம். M1 அப்படின்றது கரன்சி ஹெல்ட் வித் த பப்ளிக். கரன்சி காயின்ஸ் நம்மக்கிட்ட பப்ளிக் கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம், ப்ளஸ் கேஷ் ரிசர்வ்ஸ் இன் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ வைப்பு நிதி வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயும் கமர்ஷியல் பேங்க்லேயும் எவ்வளோ இருக்கோ அது, ப்ளஸ் கேஷ் ரிசர்வ்ஸ் இன் RBI. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் M1. அடுத்தது M2 பாருங்கள். இந்த M1 ப்ளஸ் மணி சேவ்ட் இன் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட். அடுத்தது M3யில் வந்து M2 வராது, M1 தான் மறுபடியும் உங்களுக்கு வந்து வரும். M1 ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் இன் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். M4 அப்படின்றது M3 ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ M2 மணி அப்படின்றது என்னென்னா M1 ப்ளஸ் மணி சேவ்ட் இன் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின். மைக்ரோ கிரெடிட் இஸ் ரிசீவ் த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ப்ரைவேட் பேங்க், RBI, மணி லெண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ கிரெடிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் கிட்டேருந்து தான் வாங்க முடியும். ஸோ இது நம்ம இது ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இங்கே வந்து கிரெடிட் எப்படிலாம் கிடைக்குது அப்படின்னு, நேஷ்னலைஸ்டு ப்ரைவேட் பேங்க்ஸ்லேருந்து கிடைக்கிது, இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு என்னென்ன பார்த்திங்கன்னா, ஆர் ஈஸிலி அப்ரோச்சபிள். ஈஸியாக வந்து ஒரு கஸ்டமர் போய் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ண முடியும். எந்த ஒரு பாண்டு எதுவுமே வந்து சைன் பண்ண தேவையில்லை, அதாவது செக்யூரிட்டியாக எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி வந்து சேஃபும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. people who live in particular place or who those are involved in certain work join together as a group and start saving. ஸோ ஒரு குரூப்பாக இருக்க பீப்புள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஊதுபத்தி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஊதுபத்தி தயாரிக்கிறவங்களும் ஒன்றா சேர்ந்துட்டு அவங்க வந்து மணி வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The nationalized bank provide help these groups through micro credit. ஸோ nationalized bank வந்து இவங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோ கிரெடிட் மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. கிரெடிட் given through self help groups for street vendors, fishermen, especially women and the poor really make a difference in their life. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக பார்த்திங்கன்னா இப்போ 10,612 branches இருக்குது ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They carry on a total transaction of around 15 lakh crore rupee during the financial year 2017 to 2018. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஃபேக்சுவல் கொஷின், டைரெக்டாக வந்து கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து 10,612 branches இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் 2017-2018 ஃபினான்ஷியல் இயர் படி பார்த்திங்கன்னா 15 lakh crore rupees வந்து டோட்டல் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு பேங்க்கில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது பார்த்துட்டதுக்கப்புறமா அந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஸோ 2017 மார்ச் 2018 பிரகாரம் படி பார்த்திங்கன்னா டெபாசிட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா 17.7 lakhs crore. லோன்ஸ் ஆக்ஷன் ஆகிருக்கிறது 17.8 lakh crore. லோன்ஸ் டு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு பார்த்திங்கன்னா 1.40 lakhs crore. ப்ரியாரிட்டி செக்டார் லோன்ஸ் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சருக்கு பார்த்திங்கன்னா 3.56 lakhs crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லோன்ஸ் டு வீக்கர் செக்ஷன் பார்த்திங்கன்னா 1.04 lakhs crore. எஜுகேஷன் லோன் பார்த்திங்கன்னா 1.67 lakh crore. ஸோ கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 109.34% அப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு பேங்கிங் ஆக்டிவிட்டி ஸ்டாட்டிக்ஸ் April 2017 March 2018. வாட் இஸ் த லோன் சாங்ஷன் ஃபார் எஜுகேஷன் ருப்பீஸ்? எஜுகேஷனுக்கு எவ்வளோ வந்து லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 2017-18 டேட்டா படி 1.67 lakh crore வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து புக்கிலேருந்து எடுத்து நான் போடுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 6th to 8th புக்ஸில் இருக்க எக்கனாமிக் கொஷின்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 5 year பிளான், நித்தி ஆயோக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.